சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 1. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களெல்லாம் விவரிப்பேன். 2. உம்மில் மகிழ்ந்து களிகூருவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். 3. என் சத்துருக்கள் பின்னாகத் திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடறுண்டு அழிந்து போவார்கள். 4. நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். 5. ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். 6. சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோடு கூட ஒழிந்து போயிற்று. 7. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். 8. அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். 9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். 10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். 11. சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். 12. இரத்தப் பழிகளைக் குறித்து அவர் விசாரணை செய்யும்போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். 13. மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களிகூரும்படிக்கு. 14. தேவரீர் எனக்கு இரங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கிப் பாரும். 15. ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. 16. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். 17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். 18. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை. 19. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பெலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாய தீர்க்கப்பட கடவார்கள். 20. ஜாதிகள் தங்களை மனுஷரென்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே. ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, எளியவர்களை நீர் என்றும் மறக்கிறதில்லை. கர்த்தாவே, இதோ இந்த அதிகாரத்தை சங்கீதம் 9ஆம் அதிகாரம் தியானிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அதிசயங்களெல்லாம் விவரிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். உன்னதமானவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் எப்பொழுதும் கீர்த்தனம் பண்ணுவோம். இயேசப்பா, இதோ எங்களுக்கு நியாயத்தை நீங்க செய்கிற தகப்பன். எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி ரட்சிக்கிற தகப்பன். என்றென்றைக்கும் நீர் எங்களோடு இருக்கிறதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. நீரே சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற எங்கள் காலங்களிலே நீரே எங்களுக்கு தஞ்சமானவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்மை தேடுகிறவர்கள் நீர் கைவிடுகிறதில்லையப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். உமது நாமத்தையே நாங்கள் நம்பியிருக்கிறோம். உம்மையே நம்பியிருக்கிறோம். எங்களை ரட்சியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.